ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? முன்னாடி நாள் இட்லிக்கு ஊற வைக்கும்போது அளந்து போடும்போது கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். 3 டம்ளர் போட்டோமா 4 டம்ளர் போட்டோமான்னு. இதில் வேறு வீட்டில் கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் ரெட் ரைஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் சேர்த்து தான் ஊற வைக்கிற பிளான். அதையும் வேறு மிக்ஸ் பண்ணிட்டேன்னா ஒரே குழப்பம். நைட்டெல்லாம் நம்ம கரெக்டாக ஊற வச்சு அரைச்சோமா இட்லி ஒழுங்காக வருமானு கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு. ஆனால் மாவு பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு காலையில் நல்லா வரும், மாவு நல்லா தான் அரைப்பட்டிருக்கு, கரெக்டாக தான் நம்ம அளந்து போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு. நாம் ஆன்லைனில் ஏதாச்சும் கிச்சனுக்கு தேவையான பொருள் ஆர்டர் பண்ணால் வேஸ்ட்டாக ஆர்டர் பண்ணுற, ஊருக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறது. அதனால் இந்த முறை ஹஸ்பண்ட்கிட்டே கிளாஸ் கண்டெய்னர்லாம் வேணும்னு சொல்லியிருந்தேன். மறுப்பு சொல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுவும் எனக்கு பிடிச்ச கலர்லேயே அந்த டாப் மூடியெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இனிமேல் இதை தான் ஃபாலோ பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டேன். கோல்டு வாங்கினா கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்காது. கிச்சனுக்கு ஏதாவது நியூவாக ப்ராடக்ட் ஆட் ஆன் பண்ணிவிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. குட்டீஸ் எப்பவுமே போல் இன்றைக்கி பன்னீர் தான் வேணும்னு கேட்டுட்டாங்க. அதுவும் சப்பாத்தி வேறு வேணும்னு கேட்டாங்க. சப்பாத்தியெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஜீரா ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். அது கூட பன்னீர் கிரேவி பண்ணியிருந்தேன். பன்னீர் கிரேவி நம்ம பார்த்து வச்சாலும் அவ்வளோ டேஸ்ட் வராது. டக்குன்னு அவசரத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணேன். இன்றைக்கி அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருந்தது. முன்னாடி நாள் நானும் அக்காவும் ஃபோன் காலில் பேசிக்கும் போது அக்கா சொன்னாங்க புரட்டாசி பிறக்க போகுது, அதுக்குள்ளே நாளைக்கு நான்வெஜ் நிறைய பண்ணி சாப்பிட போகிறன்ற மாதிரி சொன்னாங்க. நானும் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் விதமாக சாப்பிட்றோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் குழந்தைங்க டோட்டல் பிளானே கொலாப்ஸ் பண்ணிவிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் பன்னீர்னே சொல்கிறாங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.